வணக்கம். ஓட்டு போடுறது நம்ம எல்லாருடைய உரிமைன்னு சொல்றோம். ஆனா அது வெறும் உரிமை மட்டுமல்ல, ஒரு பெரிய பொறுப்பும் கூட. அந்த உரிமைய, அந்த பொறுப்பை நம்ம சரியா பயன்படுத்த தேவையான விதிகள்லாம் நமக்கு தெரியுமா? வாங்க, இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தேர்தல் விதிகள் மற்றும் உரிமைகளை பத்தி பார்க்கலாம். இத கேட்டு முடிக்கும்போது நீங்க இன்னும் ரொம்ப நம்பிக்கையோட போய் ஓட்டு போடுவீங்க. யோசிச்சு பாருங்க. நீங்க ஓட்டு போட பூத்துக்கு போறீங்க. ஆனா அங்க உங்க ஓட்டை ஏற்கனவே யாரோ போட்டுட்டாங்கன்னு சொல்றாங்க. சர்க்கார் படத்துல வர்ற மாதிரி ஒரு சீன் நிஜத்துல நடந்தா என்ன பண்ணுவீங்க? இந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கா? இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை எப்படி சமாளிக்கிறது? அதுக்கு நம்ம சட்டத்துல என்ன வழி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். வாங்க இத பத்தி விரிவா பார்க்கலாம். சரி, நம்ம ஓட்டு போட பயன்படுத்துற இந்த ஓட்டர் ஐடி கார்டு இது எப்படி உருவாச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க அதோட கதையை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா 1989க்கு முன்னாடி வரைக்கும் ஓட்டு போடுற வயசு 21 இருந்தது. அதுக்கப்புறம் தான் அதை 18ஆ மாத்துனாங்க. ஆனா அப்போல்லாம் கல்லோட்டு போடுறது ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. இதை கட்டுப்படுத்த தான் 1993ல அப்போதைய தலைமை தேர்தல் ஆணையர் திரு டி.என். சேஷன் புகைப்படத்தோட இருக்கிற ஒரு கருப்பு வெள்ளை வாக்காளர் அட்டையை கொண்டு வந்தார். அங்க ஆரம்பிச்ச அதோட பயணம் இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த நவீன வண்ண அட்டை வரைக்கும் தொடருது. அடுத்ததா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஒவ்வொரு வாக்காளரும் தேர்தலுக்கு எப்படி தயாராகணும்னு பார்க்கலாம். ஒரு சில சின்ன சின்ன விஷயங்களை முன்னாடியே சரி பார்த்துக்கிட்டா ஓட்டு போடுற அன்னைக்கு எந்த டென்ஷனும் இல்லாம இருக்கலாம். இதை நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இருந்தா மட்டும் போதாது. தேர்தலுக்கு முன்னாடி வெளியிடப்படுற அந்த ஃபைனல் வோட்டர்ஸ் லிஸ்ட்ல, அதாவது இறுதி வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கான்னு செக் பண்றது தான் மிக மிக முக்கியம். இப்ப இந்த ரெண்டு நிலைமையும் பாருங்க, உங்களுக்கு தெளிவா புரியும். ஒருவேளை உங்ககிட்ட பூத் ஸ்லிப் இருக்கு, ஆனா ஓட்டர் ஐடி மிஸ் ஆயிடுச்சுன்னா கவலைப்பட வேண்டாம். ஆதார், பான் கார்டு, பாஸ்போர்ட் மாதிரியான அரசு அங்கீகரிச்ச 11 ஆவணங்கள்ல எதையாவது ஒன்ன காட்டி நீங்க ஓட்டு போட்டுடலாம். ஆனா ரெண்டாவது நிலைமையை பாருங்க, உங்ககிட்ட ஓட்டர் ஐடி இருக்கு, ஆனா வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இல்ல. அப்போ உங்களால நிச்சயமா ஓட்டு போட முடியாது. அதனால தான் சொல்றேன், எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஆன்லைன்ல ஒரு தடவைக்கு 2 தடவை உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம பார்க்க போறது தான் இந்த முழு விளக்கத்தோட மையப்புள்ளி. தேர்தல் விதிகள் நமக்கு 6 வகையான வாக்குரிமைகளை கொடுத்திருக்கு. இதுல சிலது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஆனா பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப புதுசாவும் ஆச்சரியமாவும் இருக்கலாம். வாங்க என்னன்னு பார்க்கலாம். ஆமாங்க, தேர்தல் நடத்தை விதிகள் 1961 படி நமக்கு 6 விதமான வாக்குரிமைகள் இருக்கு. இதுல நோட்டா மாதிரி நாம கேள்விப்பட்டது மட்டும் இல்லாம பதிலி வாக்கு, ஆய்வுக்குரிய வாக்கு, சவாலுக்குரிய வாக்குன்னு நம்ம அதிகம் கேள்விப்படாத ஆனா ரொம்பவே சக்தி வாய்ந்த உரிமைகளும் இருக்கு. வாங்க ஒவ்வொன்றும் என்ன சொல்லுதுன்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல விதி 49O, அதாவது நோட்டா. இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். போட்டியிடுற வேட்பாளர்கள்ல யாருமே உங்களுக்கு பிடிக்கலன்னா, யாருக்கும் வாக்களிக்க விரும்பவில்லை அப்படிங்கிற உங்க கருத்தை பதிவு செய்ய இந்த நோட்டா உங்களுக்கு உதவுது. அடுத்தது விதி 27N, பதிலி வாக்கு அல்லது ப்ராக்ஸி ஓட். இது யாருக்குன்னா, ராணுவம், துணை ராணுவ படைகள்ல வேலை பார்க்கறவங்க, இல்ல வெளிநாட்டுல அரசு பணியில இருக்கிறவங்க. இவங்களால சொந்த ஊருக்கு வந்து வாக்களிக்க முடியாது இல்லையா? அவங்க தங்களுக்கு பதிலா அவங்க தொகுதியை சேர்ந்த ஒருத்தரை வாக்களிக்க நியமிக்கலாம். இதுதான் பதிலி வாக்கு. சரி, இப்ப நாம ஆரம்பத்துல கேட்ட அந்த கேள்விக்கே திரும்ப வருவோம். நீங்க ஓட்டு போட பூத்துக்கு போறீங்க. உங்க ஓட்டை ஏற்கனவே யாரோ போட்டுட்டாங்க. இப்போ என்ன செய்வீங்க? உங்க ஜனநாயக உரிமையை அப்படியே விட்டு கொடுத்துட்டு வந்துருவீங்களா? நிச்சயமா கூடாது. அதுக்கு தான் நம்ம சட்டத்துல விதி 49P, அதாவது ஆய்வுக்குரிய வாக்கு அல்லது டெண்டர்ட் வோட் இருக்கு. உங்க ஓட்டை யாராவது போட்டிருந்தா நீங்க வாக்குச்சாவடி தலைமை அலுவலர்கிட்ட போய் உங்க அடையாளத்தை சரியா நிரூபிக்கணும். அவங்க விசாரிச்சு நீங்க தான் உண்மையான வாக்காளர்னு உறுதி செஞ்ச பிறகு ஓட்டிங் மிஷின்ல இல்லாம பழைய முறைப்படி பேலட் பேப்பர், அதாவது வாக்குச்சீட்டு மூலமா உங்களை வாக்களிக்க வைப்பாங்க. இதுதான் உங்க உரிமையை திரும்ப பெற சட்டம் நமக்கு கொடுத்திருக்கும் ஒரு பெரிய ஆயுதம். நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சும்மா பேருக்கு தானே இருக்குன்னு. ஆனா உண்மையில 2019 தேர்தல்ல மட்டும் இந்தியா முழுக்க 208 டெண்டர்டு வாக்குகள் பதிவாகியிருக்கு. ஒருவேளை தேர்தல் முடிவுல வெற்றி வித்தியாசம் ரொம்ப குறைவா இருந்தா இந்த டெண்டர்டு வாக்குகளை எண்ணுவாங்க. நீங்க போடுற அந்த ஒரு வாக்கு கூட தேர்தல் முடிவையே மாத்த சக்தி படைச்சது. அதனால உங்க உரிமையை எப்பவும் விட்டு கொடுக்காதீங்க. அடுத்தது விதி 49J, சவாலுக்குரிய வாக்கு. இது என்னன்னா, வாக்குச்சாவடியில இருக்கிற ஒரு கட்சி முகவருக்கு வாக்களிக்க வந்த ஒருத்தர் மேல சந்தேகம் இருந்தா, அதாவது அவர் ஒரு கள்ள ஓட்டு போட வந்திருக்காருன்னு நினைச்சா 2 ரூபா கட்டணம் கட்டி சவால் விடுக்கலாம். அப்போ வாக்குச்சாவடி அலுவலர் அந்த வாக்காளரை முழுசா விசாரிப்பார். அவரு உண்மையான வாக்காளர்னு நிரூபணம் ஆனா அவரு ஓட்டு போடலாம். ஆனா அந்த சவால் தவறானதுன்னு தெரிஞ்சா அந்த முகவர் மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, நம்ம ஓட்டு போடும்போது வாக்குச்சாவடிக்கு உள்ள என்னென்ன விதிகளை கடைபிடிக்கணும்
குறிப்பா நம்ம வாக்கின் ரகசியத்தன்மை அதை எப்படி காப்பாத்தணும்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விதி. வாக்குச்சாவடிக்குள்ள கண்டிப்பா மொபைல் போன்களை எடுத்துட்டு போகவே கூடாது. ஒருவேளை நீங்க எடுத்துட்டு போயிருந்தா வெளியிலேயே அதிகாரிகளிடம் கொடுத்துட்டு போறது தான் சரி. வாக்கின் ரகசியத்தை பாதுகாக்க இந்த விதி ரொம்ப அவசியம். விதி 49M ரொம்ப தெளிவா சொல்லுது, நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்கன்னு உள்ள போறதுக்கு முன்னாடியும் சரி, இல்ல யாருக்கு போட்டீங்கன்னு வெளிய வந்ததுக்கு அப்புறமும் சரி, யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அது வாக்கு ரகசியத்தை மீறிய குற்றமாகும். வாக்குச்சாவடி அலுவலர் உங்களை அந்த தேர்தல்ல வாக்களிக்க விடாம தடுக்க கூட சட்டத்துல இடம் இருக்கு. நீங்க ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடும்போது அந்த விவிபிஏடி இயந்திரத்துல வர்ற சீட்ல வேறொரு வேட்பாளரோட சின்னம் வருதுன்னு உங்களுக்கு சந்தேகம் வந்தா நீங்க உடனே தலைமை அலுவலர்கிட்ட புகார் செய்யலாம். அவங்க உங்களுக்கு ஒரு சோதனை வாக்கு நடத்தி பார்க்க வாய்ப்பு கொடுப்பாங்க. உங்க புகார் உண்மைன்னு நிரூபணமானா உடனடியா நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா ஒருவேளை உங்க புகார் பொய்ன்னு தெரிஞ்சா உங்களுக்கு 6 மாசம் வரைக்கும் சிறை தண்டனையோ அல்லது அபராதமோ விதிக்கப்படலாம். அதனால இந்த உரிமையை ரொம்ப பொறுப்போட பயன்படுத்தணும். விதிகள் உரிமைகள்னு நாம நிறைய பார்த்துட்டோம். இப்போ இந்த ஓட்டு போடுறதுங்கிறது வெறும் ஒரு செயல்பாடு இல்ல, அது ஒரு குடிமகனோட தலையாய கடமைங்கிறத பத்தி பேசலாம். நம்மள் பலர் ஓட்டு போடுறத ஒரு அடிப்படை உரிமை, அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம சட்டப்படி வாக்குரிமை என்பது ஒரு அடிப்படை உரிமை கிடையாது. அது ஒரு அரசியலமைப்பு உரிமை, அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ரைட். இது ஒரு சக்தி வாய்ந்த உரிமை தான், ஆனா அடிப்படை உரிமை கிடையாது. இந்த முக்கியமான வேறுபாட்டை நாம முதல்ல புரிஞ்சுக்கணும். இறுதியாக இந்த சிந்தனையை தூண்டும் மேற்கோளுடன் முடிப்போம். ஒரு குடிமகனின் குறைந்தபட்ச தேசப்பற்று ஓட்டு போடுவதுதான். ஆமாங்க, உங்க வாக்கு என்பது வெறும் ஒரு சின்னம் இல்ல, அது உங்களுடைய குரல், உங்களுடைய சக்தி, இந்த நாட்டின் எதிர்காலத்துல உங்களுடைய பங்களிப்பு. உங்க உரிமையை தெரிஞ்சுக்கோங்க, உங்க கடமையை நிறைவேற்றுங்க, நம்பிக்கையுடன் வாக்களியுங்கள். நன்றி. செல்லூர் சேவை மையம் இப்போது 2 கிளைகள், செல்லூர் 60 அடி சாலை மற்றும் செல்லூர் ஜீவா சாலை. நம்பிக்கைக்குரிய சேவை மையம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. செல்லூர் சேவா இன்ஃபோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே.